வினோத் இன்னைக்கு பணப்பட்டு எடுக்கிறதுக்கு மெயின் ரீசன் யாருன்னா அரோரா தான். இந்த விஷ பாட்டில் என்ன பண்ணியிருக்கு, நேற்றுலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வினோத் கிட்ட வந்து இந்த காசு எடுத்தாலும் அவங்க வந்து திரும்பி வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. ஏன்னா போன சீசன்லலாம் அப்படி தான் இருந்தது. பூர்ணிமா காசு எடுத்து 2 நாள் கழிச்சு வந்துட்டாங்க. அவங்களுக்கு மணி பாக்ஸும் கிடைக்கும், அதுக்கப்புறம் சேலரியும் கிடைக்கும். ஸோ வின்னிங் ப்ரைஸு ஈக்குவலாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு வினோத் வந்து ஒரே பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டே இருந்தது. ஏன்னா வீட்டில் வந்த எல்லாருமே வந்து வினோதுக்கு தான் வந்து வின்னிங் சான்ஸுன்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல. ஸோ அதனால இந்த மேடம் அது அப்படியே வந்து வினோதோட மைண்டை வந்து மாற்றுறாங்களா. ஸோ அது சக்ஸஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி. ஏன்னா அரோரானா வந்து ஏதோ ஒரு சூன்யம் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்க. ஏன்னா அவள் ஒன்று நினச்சா கண்டிப்பாக நடக்குது. பாருக்கமர விஷயத்தில் இப்படி தான், ஐயோ இந்த சனிக்கிழமை என்னை விட்டு போக மாட்டேந்தே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருக்கும். அதே மாதிரியே வந்து எலிமினேட் பண்ணி விட்டாங்க பாருங்களேன். ஸோ அதுதான் சொல்கிறேன், இவக்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குது. வினோத் மணி பாக்ஸ் எடுக்கும்போது அரோராவோட மூஞ்சி பாருங்களேன், அப்படியே வந்து சந்தோஷத்தில் வந்து துடிக்குது. செம்ம ஹாப்பி. அவளோட மூஞ்சியில் வந்து 1000 வாட்ஸ் பல்ப் எறிகிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நான் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ப்ராங்க் பண்ணிட்டு இருந்தா, திடீர்னு வினோத் எடுத்துட்டாங்க. எதிர்பார்க்கவே இல்லை. செம்ம ஹாப்பி, சக்ஸஸ், நான் வந்து நேற்றுலேருந்து ட்ரை பண்ணது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹாப்பியில் இருக்கா. சரி, இப்போ அரோரா வாயாலே வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, பிக் பாஸ் நான் தண்டத்துக்கு உட்காந்துருக்கேன், எனக்கு ஏதாவது டாஸ்க்கு கொடுங்க பிக் பாஸ், நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஆமாம், நீ தண்டத்துக்கு தான் உட்காந்துருக்க, நீ என்ன பண்ணி கிழிச்சேன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்க. ஸோ அதுக்கப்புறம் புலம்பினா கேஷ்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் ஒன்று நடந்துகிட்ருக்கு. அதாவது நீங்கள் வந்து எந்த அளவுக்கு புலம்புறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மணி. ஸோ ஒவ்வொருத்தராக வந்து இந்த ஃபைனலிஸ்ட் வந்து ஆக்டிவிட்டி ஏரியாவில் போயிட்டு புலம்பிகிட்டே இருக்கணும். நல்ல புலம்பலாக இருந்தால் நிறைய மணி, புலம்பல் கம்மியாக இருந்தால் இவ ட்ரை பண்ணால் இவளோட புலம்பலுக்கு கொஞ்சம் காசும் கிடச்சிது. ஆனால் வெளியே வந்த பிறகு விக்ரம் கிட்ட சொல்கிறாங்க, நான் என்னன்னு சொல்லிட்டு புலம்புறேன், இந்த வீட்டில் நீங்கள் எல்லாருமே என்னை நல்லா பார்த்துக்குறீங்க, நல்லா சோறு போடுறீங்க, வேறு என்ன என்கிட்ட விளையாடுறீங்க, அதை போய் நான் வந்து புலம்ப முடியுமா? எனக்கு இருந்த பிரச்சனை பாரு கமருதீன் தான், அவங்களும் வெளியே போயாச்சு. வெளியே போனவங்கள பற்றி புலம்பி என்ன ஆக போகுது, அதனால் எனக்கு வந்து புலம்புறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு விக்ரம் கிட்ட சொல்கிறாங்க. அப்போ இவளே ஒத்துக்கிட்ட, இவள் வாயால் எனக்கு வந்து வேறு எதுவுமே இல்லை, ஏன்னா பாரு கமருதனால தான் இவ்வளோ நாள் வந்திருக்கான்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ அவங்க போன பிறகு அரோரா வாயை திறந்தாங்களா? திறக்கலை. அரோரா இல்லவே இல்லை. சும்மா பிக் பாஸ் வந்து கொஞ்சம் குழறதும் இந்த கண்டஸ்டன்ஸ் கிட்ட விளையாடுறதும், இதுதான் வந்து அரோரா கேம். இவளை தான் வந்து பிக் பாஸ் ஃபைனலிஸ்ட்டாக ஆக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, வின்னராக கூட கொடுத்துருவாங்க, கப்பு கூட தூக்கி கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக பாருங்கள், சபரி இல்லைன்னா அரோரா இவங்களதுலேயே யாராவது ஒருத்தர் வந்து கண்டிப்பாக வின்னர் இல்லை ரன்னர் ஆயிடுவாங்க. ஏன்னா அரோரா வந்து புலம்பது யார்கிட்ட? பிக் பாஸ் கிட்ட. அதனால அரோராவோட புலம்பல் வந்து அவர் கேட்காம இருப்பாங்களா? கண்டிப்பாக மாட்டாங்க.